C5 தெரியுமா? இந்த கார் தான் இப்போ இலங்கையில் வந்து ஒரு ஓடிக்கொண்டிருக்க கார் பாருங்க. சைனா கும்பரியில் பார்த்தீங்கன்னா வேணாண்டி சைனாக்காரங்க வேறு வந்து கார் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதில் வந்து டீ வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். மலிவாக இந்த டீ வந்து நிறைய ஃப்ரீயாக கொடுக்குறேன். இதில் வந்து பிஸ்கட் இருக்குது பாருங்க. பிஸ்கட் ஐட்டம் எல்லாமே வந்து மென்டென் இருக்குது. இங்கே வந்து நினைக்கிறேன் பாருங்க இண்டியன் சொல்லி அதுதான் நிற்கிறேன் இந்த இடத்துல. இருக்குன்னு சொல்கிறீங்க என்ன இங்கே வந்தா 10% இருக்கா? வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நாங்கள் பொருள் ஒவ்வொன்றா கொடுக்க தானாகவே பேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு அகலமான சீலிங் வந்து கிடைக்குது. நகைகளுக்கு ஏற்ற மாதிரி இது கரெக்ட் பார்க்கறது டென்சிட்டி இந்த பேங்க் வழியே இருக்கும் அதற்கு இருக்குது. வித்தியாசம் இருக்கு. ஒரு கலர்ல வந்து அந்த நல்ல வித்தியாசம் இருக்கு. பாப்போம் இந்த கதவை வந்து திறந்துருக்குது. இந்த மாதிரி இந்த சீட்டுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லிங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் வந்து உள்ள அமைப்பு பாருங்க எப்படி இருக்கு. இந்த 200 ரூபாய் இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 200 ரூபாய். உறவுகளே வணக்கம். இப்போ நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் முற்றவழி மைதானம். இன்றைய தினம் வந்து பிரமாண்டமாக யாழ்ப்பாணம் வர்த்தக கண்காட்சி வந்து இன்னும் ஒரு சில நேரத்தில் வந்து திறக்கப்பட இருக்கின்றது. வந்து உள்ளுக்கு போய் வந்து என்னென்ன வந்து இங்கே எல்லாம் காட்சிப்படுத்திருக்கேன்னு என்ன நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற என்ன மாதிரி முழுமையாக இந்த காணொலியோட இடம்பெற போகிறது. இப்போ தான் நிசாந்தன் யூடியூப் நீங்கள் ஃபஸ்ட்டாக வாரின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க வந்து போய் இன்றைய வந்து வர்த்தக கண்காட்சி நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே வந்து அறிந்து கொள்வோம். இன்றைக்கு பார்த்தீங்க சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வர்த்தக கண்காட்சி வந்து பிரமாண்டமாக நடைபெற இருக்கின்றது. இன்னும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து திறந்து வைக்க போயின பாருங்க. இன்றைய வந்து எப்படி இருக்குது யாழ்ப்பாண நகரமே வந்து களைகட்டி போயிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் இது வந்து சத்திரச்சந்திலேருந்து பெரிய போஸ்ட் ஆஃபீஸுக்கு வர்றோம் தானே அப்படி வரையக்க வார ரவுண்ட் அபவுட்டில் தான் வந்து பார்த்தீங்க சொன்னாலே அந்த வாசல் தெரியும் பாருங்க. ஏராளமான நிறைய அந்த கொம்பனின்ற கொடிகள் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து கட்டி இருக்கணும் பார்க்கக்கூடிய இருக்குது. இப்படியே பாருங்க இந்த இடத்துல வந்து இவ்வளவு மக்கள் வந்து இந்த கண்காட்சியை வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கிறது பாருங்க. இந்த கண்காட்சின்ற ப்ரைஸ் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 200 ரூபாய். இதை பார்த்தீங்க சொன்னால் இந்த 200 ரூபாய் கண்காட்சி வந்து பார்க்கறதுக்காக இந்த இடத்துல வந்து இவ்வளோ மக்கள் வந்து பாருங்க இந்த லைனில் நிற்கிறார்கள். சொன்னா அந்த திறப்பு விழாவுக்கு வந்து விருந்தினர்களை அழைத்து கொண்டு வர நிகழ்வு தான் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. பார்ப்போம் யார் யார் தெரியுதுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து அரசாங்க அதிபர் மற்றது பார்த்தீங்கன்னா நாதஸ்வர மேளங்களோட வந்து இந்த நிகழ்வு சிறப்புல நடக்குது. பிரமாண்டமாக நடைபெற இருக்குது பாருங்க. யாழ்ப்பாணத்தில் வந்து அரசாங்க பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி இதுதான் வந்து போகிறோம். யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக சந்தை பாருங்க வந்து நடைபெற்ற ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இனி வந்து பொதுமக்கள் வந்து பார்வையிடலாம். நுழைவு கட்டணம் வந்து 200 ரூபாய்.
முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்ன ஓப்பனிங் வந்து டிமோ சம்மந்தமான வாகனங்கள் தான் வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்கிறேன். மற்றது வடி வாகனம் அது எப்படி அந்த வாகனங்கள் இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விட்டுருக்கிறேன் வந்து இந்த இன்ஜின் வடிவமைப்பு இப்படி இருக்குமென்றதை வந்து அதில் காட்சிப்படுத்தியிருக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டாக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே உற்பத்தி தான் மகேந்திராவில். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிராக்டர் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிராக்டர் அது வந்து இந்த நெல் வந்துருக்குற அந்த அப்படி பார்ப்போம். இதுலேயும் வந்து பாருங்கள் இதில் பஸ் நிற்குது, ஏசி பஸ் நிற்குது. ஏசி பஸ் நிற்கிது பார்ப்போம். இந்த கதவை வந்து திறந்துருக்குது. இந்த மாதிரி இந்த சீட்டுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லிங்க. இதில் பார்த்தீங்க சொன்னால் இந்த பஸ்ஸின் வந்து உள்ள அமைப்பை பாருங்க எப்படி இருக்கு. இங்கே இந்த பக்கம் பாருங்க ப்ரௌன் சொல்லி இது சம்மந்த ஜெனரேட்டர் பேட்டரி சம்பந்தமான இந்த இடத்துல காட்சிப்படுத்திருக்கணும் பாருங்க. எல்லாமே இருக்குங்க. எல்லாமே இருக்குங்க. ada perlu buat mesin. இதில் பார்த்தீங்கன்னா டோக்கியோ சீமெண்ட் குரூப், இதில் சீமெண்ட் சம்பந்தமான குரூப். வந்து டோக்கியோ காட்சிகள். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இது வந்து எலக்ட்ரிக் பைக். வந்து யாழ்ப்பாணத்தில் நான் இந்த கம்பெனி இப்போ தான் பார்க்குறேன். பாருங்க ஒரு வித்தியாசமான மாடல் எல்லாம் வந்து இந்த இடத்துல இந்த மோட்டர் பைக் இருக்குது. வித்தியாசம் இருக்குது. ஒரு கலர்ல வந்து அந்த இதில் வித்தியாசம் இருக்குது. அதாவது வித்தியாசமான பைக், வித்தியாசமான கலருங்க, வித்தியாசமான எல்லாமே வந்து காட்சிப்படுத்தியிருக்கீங்க. பாருங்க இந்த ப்ரைஸ் வந்து இதில் போட்டுருக்கீங்க 27 லட்சம் இந்த பைக்குகள். இதில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இது இந்த பைக் இந்த ப்ரைஸ் இதில் போட்டுருக்கீங்க. இதில் வந்து 50 விலக்களை வந்து பார்த்தீங்கன்னா 5,89,000 ரூபா போடுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5,69,000 ரூபா போகுது பைக்குகள் எல்லாமே பாருங்க. US வாரண்டியா இந்த பைக்குகளுக்கு வந்து. இதில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான இந்த மீட்டரை பாருங்க, வித்தியாசமாக இருக்குது இந்த எலக்ட்ரிக் பைக் பாருங்க. மீட்டர் பாருங்க வித்தியாசமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. சிக்னல் எல்லாமே இருக்கு. வந்து சொல்லுங்க, நீங்களே பார்த்து கொள்ளலாம், தேவையானதை புக் பண்ணி வாங்கி கொள்ளலாம்னு சொல்லி சொன்னது. இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இந்த இடத்துல கண்காட்சி சொல்லி காட்சிப்படுத்துகிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயோட்டா கம்பெனியின் வாகனங்கள் வந்து இந்த இடத்துல நிற்கிது பாருங்கள். இதோட வேன் நிற்கிது. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கார் ஒன்று நிற்கிது.
இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு கார் ஒன்று பாருங்க. நீங்கள் நேரடியாக கண்காட்சிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பார்த்து கொள்ளலாம், தேவையான புக் பண்ணி கொள்ளலாம். அப்படியே பார்த்துட்டு போவோம். இதில் வந்து பாருங்க, இது முதல் கார் கம்பெனி சிஒய்ன்னு சொல்லி கார் கம்பெனி, அதுவும் இந்த இடத்துல காட்சிப்படுத்திருக்குது. இதில் வந்து ஹவுஸ் ஆஃப் மெலிவன் என்று சொல்லி இருக்குது. இதையும் வந்து பார்ப்போம். வந்து உள்ளுக்கு போகலாம்னு சொன்னால் நான் உள்ளுக்கு வந்து போய் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நடக்குதுன்ற வந்து ஒரு பிஸ்கட் ஒன்று வந்தது. நான் வந்து உள்ளுக்கு பார்க்க போகிறேன். இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ ஒரு மக்கள் கூட்டமாக இருக்குது. இது வந்து மெலிபந்த காட்சியாக, மெலிபன் பிஸ்கெட் காட்சியாக இந்த இடத்துல டீ எல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்குங்க. இதில் வந்து டீ வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். மலிபா இந்த டீ வந்து இந்த இடத்துல ஃப்ரீயாக கொடுக்குறேன். இதில் வந்து பிஸ்கட் இருக்குது பாருங்க, பிஸ்கட் ஐட்டம் எல்லாமே வந்து மலிபேண்டில் இருக்குது. இதை வந்து நினைக்கிறேன் குடிப்பில் போட்டு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மலிபன் பிஸ்கட் வாங்கிட்டு எல்லாம் காசு தான். இதில் ஓப்பர் போட்டுட்டு பாருங்க, 15% ஓப்பர் போட்டிருக்கோம். எல்லாமே வந்து மெலிவன் பிஸ்கட் வந்து 15% ஓப்பர் போட்டிருக்கோம் எல்லாத்துக்கும். இங்கே பாருங்க, இது வந்து கெஸ் ஆஃப் கோர்ஸ் ஒளிவு இருக்கிற இதை வந்து நாங்கள் பிடிக்கணும். நிறைய பிஸ்கட் தெரியும். மாயோ பிடிக்கிறார், ஒன்றுமே பிடிக்கல மாயோ. கீழே போடலாம். கீழே போடலாம். வளையம் வந்துட்டு பாருங்க, அப்படியெல்லாம் முகம் மூடிட்டுன்னு சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா சிஒய் வணக்கம் யாழ்ப்பாணம் சொல்லி எழுதியிருக்கு. இது வந்து சிஒய் சரி. இந்த கார் தான் இப்போ இலங்கையில் வந்து ஒரு ஓடிக்கொண்டிருக்க கார் பாருங்க. இது வந்து சைனா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிற்கிறேன். சைனா கார் தான் இந்த இடத்துல நிற்கிறேன். பாருங்க வந்து கார் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். வேறு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பஸ்ஸுகள் எல்லாம் இருக்குது. இது வந்து டிமோ காரணம் இந்த இடத்துல காட்சிப்படுத்தி இருக்கிறேன். வந்து டாடா கார் கம்பெனிங்க பாருங்க இருக்கிற. இதில் இருக்க கார் எல்லாமே நிறைய கார்கள் எல்லாமே உங்களுக்கு காட்டிக்கொள்ளணும். 3 நாளைக்கு இருக்குது. 23, 24, 25 அதெல்லாம் வந்து இந்த கண்காட்சி நடைபெறும். அப்போ நான் உங்களுக்கு தொடர்ந்து காட்டிக்கொள்றேன் என்ன நினைக்கிறேன். பாருங்க, இந்த காரெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இந்த மாடல் எல்லாமே வந்து இந்த இடத்துல போட்டுருக்கீங்க. அதெல்லாம் போட்டுருக்கீங்க. இந்த இடத்துல பார்ப்போம். இதில் வந்து ரீச்சாண்ட உற்பத்திகள் இந்த இடத்துல காட்சிப்படுத்திருக்கிறாங்க. பேக்கு, பழங்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்தி ரீச்சாண்ட டிசு எல்லாமே இந்த இடத்துல காட்சிப்படுத்திருக்குது. மற்றது பூக்கண்டுகள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. பூக்கண்டுகள், விதைகள் எல்லாம் இந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சொல்லி சிலட்டையில் வந்து செய்கிறது நினைக்கிறேன். நிறைய இருக்குது. பாருங்க, யாழ்ப்பாணத்தில்
பாடசாலைகள், கல்லூரிகள், நிறுவனங்கள் மற்றும் பயிற்சி மையங்களில் கற்பித்தல் மற்றும் கருத்தரங்குகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற மின்னணு சாதனங்களை நீங்கள் இன்றைய நாளில் விசேட சலுகைகளில் இந்த 3 நாட்களும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மறக்காமல் எங்களுடைய காட்சி கொடுங்கள் நீங்கள் வருகை தந்தால் அந்த பொருட்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். வழக்கின் முன்னணி ஐடி சொல்யூஷன்ஸாக விளங்கக்கூடிய ஐடி தன்னுடைய காட்சி அறையினை இங்கே இலக்கம் 81 மற்றும் 82 ஆகிய காட்சி கூடங்களில் காட்சிப்படுத்தியிருக்கின்ற பொருட்களை சந்தைப்படுத்தியிருக்கின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து இங்கே ஜாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் வந்திருக்கோம். சிஎன்சி இன்ஜினியரிங் என்ன மாதிரின்னு சொன்னால் நாங்கள் வந்து பிரதானமாக செய்கிறது பேக்கிங் மிஷின்ஸ் மற்றது அது சம்பந்தமான பேக்கிங் மிஷின்ஸ் மற்றது அது சம்பந்தமான டேட்டிங் சொல்யூஷன்ஸ், அதோட வந்து ஃபுட் ப்ராசஸிங் மிஷின்ஸும் செய்கிறோம். இதில் வந்து இருக்குது ஹேண்ட் சீலர் இருக்குது, வந்து சகல விதமான பேக்கிங் மிஷின்ஸும் எங்கள்கிட்ட எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் கட்டாயம் வந்து இதற்காக பார்க்கணும். இது வந்து ஃபுட் சீலர். நாங்கள் வந்து நார்மலாக கையால் சீல் பண்ணுற சீலர் மாதிரியே இது காலால் அமர்த்தி சீல் பண்ணுறது. இது வந்து அதுக்கு அடுத்தபடியாக வந்து இருக்கிறது வந்து இது பேண்ட் சீலர்னு சொல்கிறது. இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நாங்கள் பொருள் ஒவ்வொன்றா கொடுக்க தானாகவே பேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு அகலமான சீலிங் வந்து கிடைக்குது. நார்மலாக கொடுக்க வந்து இந்த மாதிரி கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக பேக் பண்ணி அதனால் நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இந்த மாதிரி சீலிங். இதில் வந்து 3 விதமான ப்ரைஸுகள்லாம் இருக்குது. இது வந்து இண்டக்ஷன் சீலர்னு சொல்லப்படுறது. உள்ளுக்கு வந்து இப்படி ஒரு அலுமினியம் வந்து நீங்கள் பொருட்களுக்கு பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரியான ஒரு அமைப்பை வந்து செய்கிறது இந்த இண்டக்ஷன் சீலர். அதே மாதிரி இது வந்து டேட் கோடிங் மிஷின். நாங்கள் இப்போ லேபிள்ஸ் வந்து நாங்கள் பல்காக இதுக்குள்ள அடுக்க வந்து ஒவ்வொன்றா இழுத்து ஆட்டோமேட்டிக்காக டேட் அடித்து தரக்கூடிய மாதிரி இந்த மாதிரி டேட் இது வந்து வேக்யூம் பேக்கிங் மிஷின். இதில் வந்து 2 சைஸில் இருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டருக்கு வந்து சீலிங் அளவு இருக்கும் இதுக்கு. இந்த மிஷினுக்கு இந்த கரையும் சீல் பண்ணலாம், அதே மாதிரி இந்த கரையும் ஒரே அடியாகவே சீல் பண்ணலாம். இதே மாதிரி இது வந்து பட்ஜெட்டில் இருக்கிற மிஷின். இது வந்து 30 சென்டிமீட்டர் அளவில் வந்து சீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து இப்போ அதில் சீல் பண்ணின சாம்பிள் வந்து இந்த மாதிரி வருது. வந்து உள்ளுக்கு வந்து ஒரு வலி ஒன்றுமே இல்லாமல் அகற்றுறதால பூச்சி தாக்கம் மற்றது பழுதடைகிற இதுகள் இருக்காது. இது வந்து நார்மலாக வந்து எங்களோட போத்தலில் வந்து இந்த மாதிரி த்ரெட் கட் பண்ணி லாக் பண்ணி வர்றது வந்து இந்த மிஷின் தான் இதுக்குரிய த்ரெட் கட் பண்ணுறது. என்ன விலை வந்து த்ரெட்? இது வந்து வெறும் 470 ப்ளஸ் வெட் வேர். இது வந்து எங்களோட ஜூஸ் கப் ஜூஸ் அந்த மாதிரி வரும் தானே, அந்த கப் ஜூஸுக்குரிய மேல் மூடி சீல் பண்ணுற மிஷின் தான். ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ஒவ்வொன்றா வச்சு எடுக்கல ஆட்டோமேட்டிக்காக பேக் பண்ணி நாங்கள் ஒவ்வொன்றா அமர்த்தி எடுத்தா சரி. இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெயின் தண்ணியக்கமாக வந்து எடை போடுற மிஷின். இது என்ன செய்யணும்னா 10 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்கும் நாங்கள் செட் பண்ணி விடுற வெயிட் வந்து ஒவ்வொன்றா நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இல்லை இது தனி மிஷின், இது வேறு மிஷின். இது வந்து ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின். இதில் வந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து சாமான்களை போடைக்க அதுவாகவே நிறுத்தி பேக் வந்து நாங்கள் ரீலாக கொடுப்போம். ரீல் வந்து பேக் மேக் பண்ணி டேட் அடித்து ஆட்டோமேட்டிக்காக பேக் பண்ணி வருது. 100 கிராம் செட் பண்ணி அது கேட்ட மாதிரி வருது. 100 கிராமில் அந்த கரையில் செட் பண்ணி. சரி காட்சி அறை இருக்குது, சிசிடிவி கவராண்டு நாங்கள் இப்படியே பார்த்து கொண்டு போவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் சொல்லி இந்த கப் ஸ்கூல் பேக்
இதில் பார்த்தீங்க சொன்னால் சூர்யா குகுணு உற்பத்திகள் இந்த உற்பத்திகள்லாம் இந்த இடத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த தூளுகள் மற்றது உப்பு பேக்கெட் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குது. இதில் வந்து சூர்யா தெரியும் ஊதுபத்தி எல்லாமே வந்து சூர்யா இருக்குது. இதில் வந்து பொப்பிங் ப்ரொஜெக்ட்னு சொல்லி இருக்கு பாருங்க. தையல் மிஷின் காட்சி அறை இது. இதில் பாருங்க நிறைய போட்டு தையல் இந்த சைக்கிள் விரும்பின பேட்டர்னில் வந்து கொடுத்தா அது அப்படி இருக்குது. ஏராளமான தையல் மிஷின் வந்து இந்த இடத்துல இருக்குது. காட்சி பாருங்க. சந்தா சீமெண்ட் இதில் வந்து நினைக்கிறேன் ப்ரைஸ் எல்லாமே அது அந்த இடத்துல போட்டிருக்கீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்எஸ் ஃபேஷன் சொல்லி வந்து உடுப்புகள் சென்ட் ஐட்டம் பூச்செக்ஸ் எல்லாமே இந்த அதில் போட்டிருக்கீங்க. இதிலே வந்து பார்த்தோம்னா கோலக்கட்டி தயாரிப்புகள் ரிமேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காணி விற்கிற அந்த கொம்பரி இதில் நிறைய உற்பத்தியான பொருட்கள் வந்து அதில் காட்சிப்படுத்திருக்கீங்க. இதில் வந்து பார்த்துச்சோன்னா கன்ஜெக்ஷன் நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த கதாவின் டிசைன் அதுகள் போடுறது இப்படி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கோன் ஐடின்னு சொல்லி இந்த இடத்துல கமராசன் சம்பந்தமான காட்சியரை பார்த்தீங்கன்னா பருடா ரைட்டர்கள் மிஷினரி சம்பந்தமான இதே நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் பாருங்க. அது இது வந்து கரும்பு வந்து எடுக்கிறது மிஷினுங்க. கரும்பு ஜூஸ் அப்படிங்கிறது இதில் வந்து கரும்பு போட்டு வந்து இந்த இடத்துல சக்கை வரும். ஜூஸ் வந்து எங்கே வருமன்னா ஜூஸ் எங்கே வரும்? ஜூஸ் இந்த பக்கம் வரும். அந்த இதுக்குள்ள இங்கே பாருங்க. இங்கே இருக்கு ஜூஸ் வந்து பிள்ளைங்க அந்த பாக்ஸுக்குள்ளே வந்துருக்கேன். இந்த இடத்துல வந்து நிறைய கரும்புகள் வந்து வெட்டி அடுக்கி இருக்கீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தமான உற்பத்திகள் சொல்லி தையில கராம்பு அப்படியான உற்பத்திகள் இந்த இடத்துல சொல்லி பயிர்கள் மாவு எல்லாமே வந்து இங்கே இருக்குது. சுகர்கனி மாவு எல்லாமே வந்து இருக்குது. இப்படியே பார்த்துட்டு போவோம். இது வந்து லக்ஷ்மி ஃபுட் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் இதில் வந்து கேம்பஸ் வேறு புத்தகங்கள் சம்பந்தமான இந்த இடத்துல இருக்குது. இதில் வந்து பார்த்துன்னா இது வந்து பனை உற்பத்திகள் இது இருக்கு பாருங்க. அங்கே யாழ்ப்பாணம் சுலாக்குகள் வேறு தொப்பியல் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. இதில் பார்த்து சொன்னால் பூக்கொண்டு இடம் வைக்கணும். வந்து இங்கே வந்து நம்ம பூக்கொண்டுகள் கூட நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அதுக்குரிய பசலைகள் எல்லாமே இருக்குது. இப்போ நோமெல்லாம் என்ன விலையாக்கா இது அக்கா? என்ன விலையா சொல்லுங்களா? காண்டின்னு விலையா இருக்கா சொன்னீங்க? ரோஸ் 350 என்ன வேறு அப்படி பல விலையில் இதுக்கு 200 250 ரூபான்னு சொல்லி பூக்காண்டில் தரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த விலைகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்தீங்க சொன்னால் இங்கே வாங்கி கொள்ளலாம். அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்கு. ஜாப் பேங்க் அதிர்ஷ்ட சிற்றிழப்பு பாருங்கள். இந்த இடத்துல சொன்னால் தரங்கா காமெண்ட்னு சொல்லி இருக்கு. உங்களுக்கு சின்ன ஆண்கள் பெண்கள் பெரியவர்களுக்கான உடுப்புகள் எல்லாமே வந்து காமெண்ட்ஸ் இருந்தால் மலிவாக வந்து இந்த இடத்துல வாங்கி கொள்ள முடியும்.
இது வந்து க்ரீம் பாடி க்ரீம் சம்மந்தமான உற்பத்திகள் காட்சிப்படுத்தி இருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா முதல் சம்பந்தமானது இருக்குதுல்ல, முதல் சம்பந்தமான இருக்கு பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி சில துண்டு ஒன்று சாம்பிள் இருக்குது, இங்கே பாருங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இந்த சாவி பால் அதுகள் அப்படியான பொருட்கள் கிரைண்டருக்கு இந்த தகடுகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸ்டார் போர்டு சொல்லி அதில் உற்பத்திகள், நூடில்ஸ், பிஸ்கட் பேக்கெட்டுகள், டீ சம்மந்தமான பாஸ்தா செய்து வந்துருக்கு. நீங்கள் பாருங்க, அதுதான் பாஸ்தா செய்து வந்துருக்கு. நிறைய இருக்குது பாருங்கள், கண்டோஸுகள், டிபி டிபி ஐட்டம், அதாவது சோயா மீட் கூட இருக்குது நினைக்கிறேன். பாருங்க, எல்லாம் அப்படியே சுட சுட எல்லாம் அவிஞ்சு ஒன்று இருக்குது. எல்லாம் அதுக்குரிய பொருட்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குங்க பாருங்க. சம்பந்தமான பொருட்கள் இருக்கு, செண்டுகள், அழகான ஜூஸ் பேக்கெட் இருக்கு. அப்ப கூட எதிர்பார்த்தோம் ரெண்டு கூட கூட விழுந்ததானே பக்கம் மூட்டாலும் கூட விழுந்து கொண்டு பார்த்தோம். ஒரு மூட்டாவது மிஸ் ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்க அண்ணா, நீங்களும் வாங்க. வெறுமனே குறைஞ்சது 500 ரூபா தான். 5 ஜூஸ் பேக்கெட் 500 ரூபா, இல்லைன்னு சொன்னா 5 பால் பேக்கெட் இருக்குது 550 ரூபா, இல்லைன்னு சொன்னா 550 ரூபாய்க்கு ஒரு சின்ன லக்ஸரி ஒன்று இருக்கலாம். 200 கிராம் 400 கிராம் எதுக்கும் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே கரைச்சு வாங்கி போட்டு சுத்தணும். முதல்ல 1000 ரூபாய் கொடுக்கணும், இது நாங்கள் குறைச்சிக்கிறாங்க சந்தப்பட்டு தொகையில் அற்புதமான வாய்ப்பு வாடிக்கையாளர் ஃபேஷன் பண்ணு இதில் ப்ரைஸ் போட்டுருக்கு பாருங்க. அந்த உடுப்பு இந்த ப்ரைஸ், சட்டைகள் இந்த ப்ரைஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். இதில் பாருங்க, இண்டோனேஷியான்னு சொல்லி தான் நிற்கிறேன் இந்த இடத்துல. ஐஸ்மேன் டெக்னாலஜியை சொல்லி ஃப்ரிட்ஜ் சம்மந்தமான உற்பத்தியில் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதுவும் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க சொன்னால் டிஜே என்டர்பிரைசஸ் சொல்லி இருக்கு, கம்ப்ரஸர் வேறு பார்த்து சொன்னால் இதில் பாத்திரங்கள் கூட மலிவாக வாங்க கொள்ளலாம். இந்த ப்ரைஸ் அதில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ப்ரைஸ் எல்லாமே வந்து கீழே போட்டிருக்கேன், என்னென்ன விலைன்னு சொல்லி எல்லாமே இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாருங்கள். 375 இந்த கண்ணாடி கிளாஸுகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். கண்காட்சியை வந்து தவற விடாதீர்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செருப்பு, சப்பாத்து எல்லாம் இருக்குது. இதில் பம்பாய் பசார் அல்லது சிலோன் போட் ஜுவல்லரின்னு சொல்லி இருக்குது. அந்த ப்ரைஸ் எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து என்னென்ன கம்பெனிகள் எப்படியெல்லாம் காட்சிப்படுத்தி என்ன இருக்குன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல காட்டி கொள்கிறேன் பாருங்கள். இப்படி பார்த்துட்டு போகும்போது வந்து திவ்யான்னு சொல்லி
சாம்பிராணி அதுகள் இருக்குது பார்த்துச்சுன்னா திவ்யம் இதில் பார்த்துச்சுன்னா பெட்ரோல் சொல்லி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமகான் உற்பத்திகள் இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்கீங்க. சமகான் ஏஆர் காட்சிப்படுத்தியிருக்கீங்க. இதில் பார்த்தீங்க சொன்னால் சமபோசா ஃபுட் ஸ்டார் மார்க்கெட்டிங் ஃபுட் ஸ்டார் இந்த கம்பெனி வந்து மார்க்கெட் பண்ணுற பொருட்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமகான் சம்பந்தமான உற்பத்திகள் இதில் இருக்கு பாருங்க. இதில் வந்து சமகான் சம்பந்தமான உற்பத்திகள் இருக்கு. அப்படியே பார்த்துட்டு போவோம். இதில் வந்து லங்கா சோயா இருக்கு பாருங்க. லங்கா சோயா அது வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்திருக்குங்க. சோயா மீட் பெரிய இல்லையோ இங்கே இருக்கு. சோயா மீட் வச்சு கொண்டு இப்போ வந்து 10% ஆஃப் இருக்குன்னு சொல்றீங்க. என்ன இங்க வந்தா 10% இருக்கா? இப்போ எத்தனை பேக்கெட் வாங்கினா கிஃப்ட் தருவீங்க? ஃப்ரீ சோயா 500 வாங்கினா ஒரு பேக். 3 செட்டா ஃப்ரீயா கொடுப்பீங்க. கப்போண்டு தருவீங்க. 50 ஒப்பர் போய் கொண்டிருக்கேன். என்ன 3 நாளும் ஒப்பர் போய் கொண்டிருக்கேன். என்ன 3 நாள் இல்லை அது என் ஃப்ரெண்ட் ஆள் பாருங்க. எவ்வளோ சோயா மீட் வாங்குறீங்க? அப்போ என்ன என்ன இது தாராங்க? என்ன பெருசு தாராங்க? சோயாவா? குடையா சோயா மீட் வாங்கினா குடை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்பிஆர் டீன்னு சொல்லி டீ வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும். லங்கா சோயா இதில் பார்த்தீங்க சொன்னா பாருங்க. இதில் பார்ப்போம் லலினி பெட்ஷீட் வந்து பாருங்க. இதில் பார்த்தீங்க சொன்னா பக்தியான ஆயுர்வேதம் தனியார் கம்பெனியை சொல்லி அது சம்பந்தமான உற்பத்தி நிலக்கூடம் எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்கீங்க. பார்த்தீங்கன்னா டெய்லர் உற்பத்தி சிங் சம்பந்தமான இதுகள் மஸ்கட் சம்பந்தமான உற்பத்திகள் வீடு மாதிரி கட்டி அது கூட இங்கே இருக்கு. இது வந்து இந்த பொருட்களை வந்து இருக்கிற அந்த தராசு அது சம்பந்தமான இந்த இடத்துல காட்சிப்படுத்தி இருக்கிறேன். நாங்கள் பார்த்துட்டு போவோம். இது வந்தோன்னா இது பேவரேஜ்ன்றது இப்போ ரைஸ் மில் அதில் பாதிக்கிறது. ரைஸ் மில்லில் இப்போ இது கஸ்டமர் சைட்டுக்கு இருக்குது. இது உள்ளுக்கு இப்போ பேவரேஜ் வச்சிருக்கிற இண்டிகேட்டர் உள்ளுக்கு இருக்கும். வெயிட் பார்க்குறது ஃபஸ்ட்டுக்கு ஒரு நெல்லோட ஒரு ரொலி வருதுண்டா ஃபஸ்ட்டுக்கு இந்த ரொலியை ஏற்றுவோம். ரொலியை ஏற்றிட்டோம்னா இது கஸ்டமர் சைட்டுக்கு வெயிட் காட்டும். அதே இண்டிகேட்டர் உள்ளுக்கு இருக்கிற இடத்துலையும் இந்த வெயிட் காட்டும். அப்போ ஒரு ரொலியில் வராண்டா இப்போ இந்த கஸ்டமர் இந்த பின்னுக்கு பிரிண்டர் இருக்குது. இதில் இப்போ இருக்கிறப்ப நான் கஸ்டமர் வெளியில் இறங்கிடுவாங்க. இறங்கின அப்புறம் ஃபஸ்ட் வெயிட் போடுவோம். வெயிட் போடுறப்போ வெஹிக்கிள் நம்பர் கேட்கும். வெஹிக்கிள் நம்பர் அடிப்போம் ஃபஸ்ட்டுக்கு. அடிச்சுட்டு என்ன ஐட்டம் வந்து கேட்கும். என்ன ஐட்டம் அப்போ நாம் ரைஸோ என்னவோ அரிசி வந்துச்சுதான் என்னென்ன அதை போடுவோம். சேர்ந்து சப்ளையர் யார் ரவி சேர்ந்து கஸ்டமரும் இருக்கும். கஸ்டமரும் ஆப்ரேட்டர் அட்ரஸ் எந்த இடத்துல இருந்து சாமான் வருதுன்றது. இப்போ இது கூடுதலாக ரைஸ் மில் பர்பஸுக்கு தான் பாதிக்கிறது. பட் பிரிண்டை கொடுத்தோம்னா நமக்கு
பிரிண்ட் பண்ணி டீடைல் பிரிண்ட் பண்ணி வேறு டீட்டெயில் பிரிண்ட் பண்ணி வரும். இப்போ கிளிநொச்சியிலேருந்து இந்த ரிஸ்வகூர் ரைஸ் மில்லேருந்து ஒரு சாமான் வந்தாண்டா டீட்டெயில் பிரிண்ட் பண்ணி வரும். இப்போ அந்த ரொலியில் இருக்கிற சாமானோட எங்களுக்கு இருக்குது இது வெயிட்டு 40,000க்கு சாமான் இருக்குது. அப்போ இதை இந்த ரொலி போய் இறக்கிடும், போய் ஒரு இடத்துல அன்லோட் பண்ணிடும். அவ்வளோ நெல்லை அன்லோட் பண்ணிட்டு திருப்ப அந்த எம்டி ரொலியை நம்ம கொண்டு வருவோம். கொண்டு வந்து ஏற்றி விட்டுட்டு செகண்ட் வெயிட் எடுப்போம். இல்லை ரக்கிட்டு இப்போ சாமான் வேறு ஒரு இடத்துக்கு தானே வந்திருக்கும், நம்ம அங்கே போய் அன்லோட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து செகண்ட் பைட்டு கொடுப்போம். செகண்ட் பைட்டை கொடுத்தா நம்மளோட வெஹிக்கிள் நம்பர் இதில் கேட்கும். வெஹிக்கிள் நம்பரை கொடுத்தோம் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம் தானே, ஓகே. வெஹிக்கிள் நம்பர் இதில் தட்டி பார்க்கலாம். முதலாவது நம்பர்னா வெஹிக்கிள் நம்பரை கொடுத்துட்டு அது இந்த எம்டி ரோலின் இதோட சேர்த்து அப்போ நெட் வெயிட் எங்களுக்கு வந்த சாமானோட வெயிட் இதில் காட்டும். அதான் அந்த ரைஸ் மில் அது இரும்பு கடை அப்படி அதுக்கு தான் அதுதான் இது பேப்ரிட்ஜ்னு சொல்கிறோம். இந்தியாவில் இருக்கிற தராசுகள் இது எவரி எலக்ட்ரானிக் இங்கிலாந்து தராசு யூகே பிராண்ட். இது 500 kg லைசன்ஸ் ஸ்டாம்போட இருக்குது. இதுலெல்லாம் பலசர கடை அப்படி அது எல்லாத்தையும் பாதிக்கிறது. இது 300 பெரிய பெரிய கடையில் பாதிக்கிறது. பட் அது போனிங் இதுகளுக்கு இருக்குது தராசு. நகைகளுக்கு ஏற்ற மாதிரி இது கரெக்ட் பார்க்குறது டென்சிட்டி இந்த பேங்க் வழியே இருக்கும் அதுகளுக்கு இருக்குது. இது வந்து அந்த தேயிலை ஒரு உற்பத்தி செய்ய அதில் இருக்கிற நீரின் தன்மையை சரியாக இருக்குது. இப்போ ஒரு சீனி செய்கிறோம்னா சீனிக்கு ஒரு 25க்கு 2% தண்ணி சேர்த்தா தான் அந்த சீனியோட சுவை இருக்கும். இப்போ கூடினாலும் பிரச்சனை குறைஞ்சாலும் பிரச்சனை. இப்போ தேயிலை ஒன்றில் கூட ஒரு பெர்சன்டேஜ் இருக்குன்னு தானே, அப்போ அதுன்ற லெவல் சரியாக இருக்கான்னு பார்க்குறது தான் இது. இப்போ இதில் அந்த சாமானை போட்டுட்டு ஒன் பண்ணினா அதை ஹீட் பண்ணி தண்ணி எல்லாத்தையும் வெளியில் போயிடும். நம்ம செல்சியஸ் வந்து செட் பண்ணி விடுறது. இது கால்ஸ் வழியே இருக்கிறது, அங்காலே இருக்கிற தெராசு. பூட் சிட்டி வழியே QR சேஞ்ச் பண்ணுறது. இந்த தெராசு நார்மலாக பேயிங் பேலன்ஸ் பார்க்குறது தான் பலசர கடை வழியே இருக்கும். பலசர கடை வழியே இருக்கிற தெராசு இதெல்லாம் 30 கிலோ 15 கிலோ எல்லாம் இருக்குது. எல்லாம் இப்போ பாத்ரூம் ஸ்கேல் இருக்குது. இப்போ இதெல்லாம் பேட்டரியே இல்லை. பேட்டரி இல்லாமலே நாம இப்படி புஷ் பண்ணி விட்டா சார்ஜ் ஆயிரும். டைனமோல செய்திருக்குது. பேட்டரி தேவையில்லை, லைஃப் லாங் பேட்டரியே தேவையில்லை. ஆக்கள் நிறைவேற்கிறது அதில் போட்டு செய்யலாம். இதில் இருக்கிற எங்களோட கொழுப்பு சுகர் வாட்டர் லெவல் எல்லாமே நம்ம இதில் ஃபோன் ஆப் மூலம் பார்த்துக்கொள்ள முடியும். எங்களோட கம்பெனி வந்து ஹாஸ்பிட்டல் ரோட்லேயே இருக்குது. நம்பர் 124 ஹாஸ்பிட்டல் ரோட் F4, அதாவது 124 யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் ரோட் F4 இருக்குது. எங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் 076 735 25 14. அடுத்து 077 04 78 77 6. 3 நாளும் இங்கே இருப்போம். எதுவும் தேவை உங்களுக்கு ரிப்பேரிங் சர்வீஸ் எல்லாம் செய்வோம். கொண்டா சரி. நன்றி அண்ணா. வணக்கம் அண்ணா. என்ன சம்பந்தமான கடை இது? கண்ணாடி மற்றும் சன்கிளாஸ் மற்றும் காது சம்பந்தமான. இந்த 3 நாளும் இங்கே இருப்பீங்க? 3 நாள். அதுக்காக இந்த நாட்களில் வந்து உங்களோட கடை வந்து எங்கே இருக்கு? 108 பிரவுன் ரோட் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கு. அந்த இடத்துல வந்தா 9 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா நாங்கள் கன்வெர்ட் சொன்னது. காதும் வந்து காதும் டெஸ்டிங் செய்யலாம், ஃப்ரீயா செய்யலாம். அப்போ தொலைபேசி இலக்கத்தை சொல்லுங்க. 021 222 1808. அதோட இந்த மார்ச் 31 வரையும் 12% டிஸ்கவுண்ட் இருக்குது கண்ணாடிக்கு. சன்கிளாஸுக்கு 15%, காது ஹியரிங் எய்டுக்கு காது மிஷினுக்கு 15% டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த கார்டோட வந்தீங்கன்னா இந்த ஆஃபரை பெற்றுக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கச்ச காட்சி அறையும் கூட இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் பார்த்து வாங்கி கூட இந்த ஃப்ரிட்ஜ், தையல் மிஷின், டிவி எல்லாமே இருக்குது. வாஷிங் மிஷின், ஸ்டார்லிங் இருக்குது பாருங்க. இந்த ஸ்டார்லிங் கூட இப்போ வந்திருக்கு. அதிவேக இன்டர்நெட் கூட இருக்குது. மற்றது மொபைல் ஃபோன்ஸ் கூட இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்புமல்
ஊதுபத்தி சம்பந்தமான உற்பத்திகள் இந்த இடத்துல காட்சிப்படுத்தி இதில் வந்து பிரிண்டர் எக்ஸன்ஸ் பிரிண்டர் சம்பந்தமான இந்த இதில் காட்சிப்படுத்தி இருக்கிறேன். வந்து ஃபோக் சம்பந்தமான சென்றுகள் இந்த காட்சி பாருங்க. ஃபோக் சம்பந்தமான சென்றுகள் இந்த இடத்துல காட்சிப்படுத்திருக்கு. இதில் பார்த்தீங்க சொன்னால் மேஜிக் சொப்ளேட் நீங்கள் காட்சிப்படுத்திருக்கு இந்த இடத்துல பாருங்க. இதில் பாருங்க நிறைய பிஸ்கட் பேக்கெட்டுகள் மெட்டாது ஒரியோ எல்லாம் இருக்குங்க பாருங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த ஃப்ரீயாக சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த பாருங்க நீங்கள் அது சம்பந்தமான பாடங்கள் அதாவது பாருங்க. கிஸ்டன் கம்பெனியில் வந்து நிறைய உற்பத்திகள் இந்த இடத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த சொப்ளேட் வந்து நீங்கள் ஃப்ரீயாக சாப்பிட்டு கொள்ளலாம். நீங்கள் சொன்ன அந்த 3 நாளும் இது பார்த்தீங்கன்னா கேஷ் ஸ்டாண்டுகள் மணிக்கூடு அந்த பைப் ஐட்டம்ஸ் நிறைய பாருங்க. இதில் பார்த்தீங்க சொன்னால் சத்மலி கருப்பு தொதல் இருக்குது. இதில் சேர்வோம் அந்த ஓயில் சம்பந்தமான காட்சிப்படுத்தியிருக்கேன் இந்த இடத்துல பாருங்க. இது வந்து கோப்புன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸுகள் சாப்பாடு லஞ்ச் பாக்ஸுகள் எல்லாம் நிறைய இந்த இடத்துல இருக்கு. பத்து பாக்ஸ் வேறு நிறைய நிறைய. நீங்கள் இந்த கண்காட்சியை வந்து இங்கே பார்த்து இங்கே எல்லாமே வந்து வாங்கி கொள்ளலாம் பாருங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கூட கொடுக்கக்கூடிய மாதிரி பாக்ஸுகள் நிறைய இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்னு சொல்லி இந்த இடத்துல போட்டிருக்கீங்க. இந்த கப்புகள் எல்லாம் மேன்படி சில மலிவு பாருங்கள். இந்த இப்படி கப்பெல்லாம் வந்து நீங்கள் 100 ரூபாய்க்கு வெளி இடத்துலேயே வாங்கிக்கொள்ள முடியாது. நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் 100 ரூபாய்க்கு பாருங்க. 100 ரூபாய்க்கு இந்த மார்பிள் எல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அதில் மலிவாக வாங்கி அதில் இருக்கிற கப்புகள் எல்லாமே வந்து 100 ரூபா பாருங்க. பாருங்கள் இதில் இருக்க கப்புகள் எல்லாமே வந்து 100 ரூபா பாருங்கள். இந்த பெரிய கப்பு எல்லாமே வந்து நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கி கொள்ள முடியாது. வெளியால் இந்த இடத்துல வந்தீங்கன்னு சொன்னால் வாங்கி கொள்ள முடியும் பாருங்கள். எஸ்லோன் சம்மந்தமான உற்பத்திகள் மற்றது மேக்சிஸ் மற்றது இதை ஜேசிபி எல்லாம் நிற்கிது. எல்லாமே காட்சிப்படுத்தியிருக்கேன் இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்கேன் பாருங்கள். இதுகள் எல்லாமே இருக்குது. மற்றது ஜேசிபி எல்லாமே இருக்குது பாருங்கள். அப்படி பார்த்து மாட்டா இந்த இடத்துல நிறைய எலக்ட்ரிக் பைக்குகள் எல்லாம் நிற்கிது. எலக்ட்ரிக் பைக்குகள் பாருங்கள். இந்த பைக்கெல்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருக்கேன். யாழ் கிச்சனு சொல்லி இந்த இடத்துல வந்து நிறைய பைக் நிற்க பாருங்கள். எல்லாம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து டேவிட் பீரிட்ஸ் இந்த பைக்குகள் எல்லாம் நிற்கிது. காருகள் பைக் எல்லாம் நிற்கிது இந்த இடத்துல. வாங்க கண்காட்சிக்கு வாங்க, எல்லாமே பார்த்து ரசிங்க, வாங்கி கொள்ளுங்க. அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. 23, 24, 25ஆம் தேதி மட்டும் இந்த நடக்கும் கண்காட்சி. மாபெரும்